ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம 60கள்லையும் 70கள்லையும் 80கள்லையும் ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்களை பத்தி தான் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வகையில அதுல ஒருத்தரை பத்தி தான் பேச போறோம். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டோட ஒரு பேரழகி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டோட பேரழகியா உச்சத்துல இருந்த ஒரு நடிகை தான் ஸ்ரீதேவி. ஸோ அவங்கள பத்தி தான் நாம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நடிகை ஸ்ரீதேவி அப்படின்னாலே அழகு, அழகு அப்படின்னா ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியோட அர்த்தமே அழகுதான். அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட பேருமே அமைஞ்சது. அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து சின்ன வயசுல இருந்தே சினிமா துறையில நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, தமிழ்ல மட்டும் கிடையாது, குறிப்பா தெலுங்கு, மலையாளம், கன்னடா இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியிலையும் போயிட்டு தன்னோட கால் தடத்தை பதிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவங்க செட்டில் ஆனது வந்து மும்பை தான். கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க பாலிவுட்ல பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க, பயங்கரமா ரீச் ஆனாங்க. அவங்களோட படங்கள் நிறைய வந்துட்டு தோல்வியை தான் பார்த்திருக்கு இந்தியில அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவங்களோட நடிப்பு திறமையும் அவங்களோட உழைப்பும் கடின முயற்சியும் அவங்கள ஒரு உச்சக்கட்ட நடிகையா தான் நிறுத்திட்டு இருந்துச்சு. சோ இப்ப வரைக்கும் நம்மளோட மனசுல நிக்கக்கூடிய ஒரு படம் அவங்க நடிச்சதுல தமிழ் படம் வந்து பாத்தீங்கன்னா 16 வயது நிலை. ஏன்னா இப்பவே நிறைய பேர் வந்துட்டு வீட்டுல தன்னோட பெண்களை வந்து திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு என்ன 16 வயது நிலை ஸ்ரீதேவி நினைப்பா மனசுல அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு நடிகை, ஒரு அழகான நடிகை அப்படின்னு சொல்லலாம். உச்சத்துல பறந்துகிட்டு இருந்த அவங்க திடீர்னு ஒரு நாள் மொத்தமா மறைஞ்சு போனாங்க. மொத்தமா மறைஞ்சு போனாங்க அப்படின்னா மனசை விட்டு கிடையாது, இந்த உலகத்தை விட்டு திடீர்னு போயிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல, ரொம்ப குறைஞ்ச வயசுதான், அவங்க வந்து வயசாகி கூட இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைஞ்ச வயசுலயே திடீர்னு ஒரு சடன் டெத். யாருமே எதிர்பார்க்கல அவங்களோட நியூஸ் வரும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி. சோ அப்படி ஒரு நியூஸ ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து சந்திக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ எல்லாருமே ஒரு துயரமான நாள்னா அவங்க இறந்த நாளை சொல்லுவாங்க. அவங்க ஹெல்த்ல எந்த அளவுக்கு கான்சியஸா இருப்பாங்க, தன்னோட உடம்ப எவ்வளவு அழகா கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க, எவ்வளவு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இன்டர்வியூலுமே வந்து ஹெல்த் கான்சியஸா அவங்க எவ்வளவு பேசுவாங்க அப்படின்றது அவங்களோட ரசிகர்களா இருந்த எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படி இருந்தவங்க எப்படி திடீர்னு வந்து மாரடைப்பால இறந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி எழுப்பினாங்க. அவங்களோட மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய கேஸும் நடந்துச்சு. அவங்க வீட்டுக்கார் மேலேயே வந்துட்டு சந்தேகப்பட்டாங்க, அவர் பண்ணிருப்பாரா அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் அந்த விஷயம் நிறைய அரசல் புரசலா ஒரு ரவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயமே காணாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த கேஸ எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸ்ரீதேவி இல்ல இந்த உலகத்துல அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாரோட மனசுலயுமே ரொம்பவே ஆழமா பதிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா ஸ்ரீதேவிக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீதேவிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா, இவங்க எப்படி தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தாங்களோ அதே மாதிரி தன்னோட குழந்தைங்களுக்கும் தமிழ் பேர் வச்சு தமிழ் பண்பாடோட தமிழ் கலாச்சாரத்தோட வளர்க்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஆசைன்னு சொல்லி அவங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியா மும்பைல செட்டில் ஆயிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எல்லா விஷயத்துக்குமே அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களை நடிக்கலாம் வைப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால அவங்களுக்கு இப்படி ஒரு மரணம் வந்துச்சு அப்படின்றது இப்ப வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. ஆனா ஸ்ரீதேவி ஆசைப்பட்டது என்னவோ, அவங்களோட பொண்ணுங்க வந்துட்டு முழுக்க முழுக்க தமிழ் கலாச்சாரத்துல இருக்கணும் அப்படின்றதுதான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ஜான்வி கபூர் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவங்களோட போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளாமரா தான் இருக்கும். ஆனாலும் அவங்களே ஒரு மனம் திறந்து ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னோட அம்மா வந்து எப்படி முழுக்க முழுக்க தமிழ் மேல பற்று வச்சிருந்தாங்களோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. சோ நானும் தமிழ்நாட்டை நம்பி தான் வரப்போறேன், நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்லயும் பேசியிருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹீரோயினா அவங்க வந்துட்டு இன்னும் பெரிய அளவுல வரல. ஆனா இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூனியர் என்டிஆர் கூட தெலுங்குல ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 படங்கள்லாம் கைவரிசை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி நடிக்கணும், போகணும், வரணும்ன்றதெல்லாம் ஆசை கிடையாது. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும், ஒரு ஃபேமிலி கேர்லா நான் வாழணும், அதுதான் எனக்கும் பிடிக்கும். என் அம்மா ஆசைப்பட்டதுமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஆசை என்ன அப்படின்னா, என்னோட கல்யாணம் திருப்பதியில நடக்கணும், நான் திருமலாலே வந்துட்டு குடும்பமா இருந்து வாழணும் அப்படின்னு ஜான்வி கபூர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற நடிகைகள் கிட்டையும் பாலிவுட் ரசிகர்கள் கிட்டையுமே ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு இவங்க அம்மாவோட ஆசைகளையும் அம்மாவோட கனவுகளையும் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க, நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நாம நிறைய செலிபிரிட்டிஸோட மரணத்தை கடந்து வந்திருப்போம். ஆனா யாராலையுமே ரொம்ப நாள் கடந்து வர முடியாத ஒரு மரணம் அப்படின்னா அது ஸ்ரீதேவியோட மரணம் தான். அதாவது பொதுவா ஒரு செலிபிரிட்டிஸ் இறக்குறாங்க அப்படின்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே லைவா வந்துகிட்டு இருக்கும். அந்த டெத் வீடியோ, யார் வராங்க யார் போறாங்க, எப்படி அவங்களுக்கு ஃபியூனரல் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் லைவ்ல தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நாமளே லைவா பார்த்திருக்கோம். ஏன் பெரிய பெரிய நேஷனல் லீடர்ஸ்க்கு கூட அப்படி எல்லாம் லைவ் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்ரீதேவி இறக்கும் போது அவங்களோட கணவர் ஒரு போட்டோ ஒரு வீடியோ யாரையுமே எடுக்க விடல. அவங்களோட வீடியோ எதுவுமே வெளியில வரல, ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் வெளியில வந்துச்சு. சோ அது கூட தெரியாம எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் வெளியில வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் அவ்வளவு சீக்கிரட்டாவே அவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்றது இப்ப வரைக்குமே தெரியாத ஒரு புரியாத புதிரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்களும் ஸ்ரீதேவியோட ரசிகரா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.